நிவர்த்தி பண்ணுங்கிற. ஆனால் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா தன்னைத்தானே பூஜித்து 12 ஜோதிலிங்க சுரூபமாக அவதாரம் எடுத்து திரும்பி சனீஸ்வரனுக்கு ஆயுள் கொடுத்தார். சனீஸ்வரன் ஆயுள் பெற்றனால நீங்கள் யார் மாநில பிறவி தரிசனம்னா மறு ஜென்மாவை முடிக்கிறார் அப்படிங்கிற ஐதீகம். அதனால தான் இங்கே வழிபட்டால் மறுபிறவி கிடையாது. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியமனவா மறுபிறவி இல்லாதவன் இங்கே தரிசிக்கலாம் அப்படிங்கிற ஐதீகம் இந்த க்ஷேத்திரத்தில். இந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை கேள்விப்படுற அகத்திய ரிஷி கேள்விப்பட்டு இந்த க்ஷேத்திரம் தரிசிக்க வர அவருக்கு மறுபிறவி இருக்கு அப்படின்னு சுவாமி என்ன பண்றாருன்னா மகரந்த மகர்ஷியை கூப்பிட்டு அகத்திய ரிஷியை தரிசிக்க வர அவருக்கு மறுஜன்மம் இருக்கு, போய் வரவிடாமல் தடுத்துருங்கிற. மகரந்த மகர்ஷிக்கு என்ன வேலைன்னா யாருக்கு இங்க மறுபிறவி இதையோ அவளை மட்டும்தான் தரிசிக்க விடுவார். அப்ப அகத்திய ரிஷிக்கு மறுஜன்மம் இருந்தனால அவரை எப்படி தடுக்கிறோன்னு யோசனை பண்றாரு. பூக்களை தாண்டவும் மாட்டான், மிதிக்கவும் மாட்டான் அகத்திய ரிஷி. வரக்கூடிய வழியில மகரந்த பூக்கோன்னு சொல்லக்கூடிய பூனால நெடுக பூத்துறான், நெடுக பூவா இருக்கு. எல்லா பக்கமும் புஷ்பமா இருக்கிறனால அகத்திய ரிஷிக்கு வழிபட வழி இல்லை. என்னடா அது எல்லா பக்கமும் புஷ்பமா இருக்கு, இது யாரோட வேலையா இருக்கும்? ஞான திருஷ்டி அறிவு பார்க்குற மகரந்த மகர்ஷி வேலையா இருக்கு. மகரந்த மகர்ஷியை வழிபடும்போது சுவாமியை பார்க்க போகணுங்கிற, நகர மாட்டேங்கிற. கோபம் கொண்டு பூப்போட இருக்கிற முகம் யாழி முகமா போகணும் சாபம் கொடுத்துறார். யாழி முகமா மகரந்த மகர்ஷி மாறினோன்னு கேட்கிறார், என்னை சுவாமி அனுப்பி வச்சார், எனக்கே சாபமா, அந்த சாபத்தை எடுக்கிறத திரும்ப சாபம் கொடுக்கட்டுமாங்கிறார். இவ்வளோ ஒரு ஆணவமா இருக்க, சுவாமி கூட இருக்கிறனால தானே இவ்வளோ ஒரு ஆணவமா இருக்க. தேவர் முனிவர் ரிஷி எவருமே அர்ச்சிக்காத பொருள் வாடாத மலரா கொண்டு எந்த சுவாமியை தரிசிக்க விடாம இடையூறு பண்ணியும் அந்த சுவாமியை பூஜித்தாதான் உன்னோட சாபமான நிவர்த்தி ஆகும். இப்பவே சாபம் இட்டேன், இனிமேல் சுவாமியை பார்க்குற பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அகத்திய ரிஷி இந்த க்ஷேத்திரத்தை தரிசிக்கிற திரும்பி போயிடுறார். மகரந்த மகர்ஷி வரார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்களை இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு பூஜை பண்றார். என்னென்ன புஷ்பம் கிடைக்குதோ அத்தனை விதமான புஷ்பங்களும் பண்ணிட்டார். சாப நிவர்த்தி ஆகலை. 40 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆயிடுத்து. அம்பாள்கிட்ட மண்டிட்டு அழுகுறா, மா இத்தனை வருஷமா பூஜிக்கிறேன், இந்த சாபத்துக்கு மோஜமே கிடையாதா அப்படின்னு அம்பாள்கிட்ட அழுகுற. என்னோட தலபாரம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட அழுதுனால அம்பாள் இந்த க்ஷேத்திர தீர்த்தம் யம தீர்த்தம் ஞான தீர்த்தமாக அம்பாள் மாத்தினா அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகத்தை ஜலம் பிரதட்சணமாக கொண்டது சேர்க்க சொல்கிறா. அதுமாதிரி சேர்க்கும் போது தன்னை அறியாமல் தருமாறி தன் கைப்பட்டு ருத்ராட்ச மாலை அருந்து சுவாமி திருமேனியில் வந்தது. பிரதிபலனா காட்சி கொடுத்தார் ருத்ராட்சம் மட்டோன்னே. ருத்ராட்ச மட்டத்துக்கு எவ்வளோ ஒரு காட்சியா, எதனால் பூஜித்து பார்க்காம இது ஒரு வாடாத மலராட்சின்னு ஒரு முகத்திலும் 14 முகம் வரைக்கும் அவர்கிட்ட இருந்தது. அதனால் பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணோன்னு தன்னோட சாபமான நிவர்த்தி ஆயிடுது. நிவர்த்தி ஆனாலும் சுவாமிகிட்ட வேண்டுகோளாக கேட்குறா. என்ன கேட்குறான்? நித்தியன் ஹிருதயத்திலிருந்து ஆத்மலிங்கமாக சுவாமி மேலே வரைஞ்சி ஹிருதயத்திலிருந்து ஆத்மலிங்கமாக வரைஞ்சோன்னு கேட்குறாரு. நித்தியன் சூரியன் வழிபடணும், அதுக்கப்புறம் சிவாச்சாரிய வழிபடணும். 365 இங்கே சூரியன் பூஜிக்கிறதா ஐதீகம். சுவாமிக்கு நேராக சூரிய பகவான் வந்து கிழக்க பார்த்துதான் மேற்க பார்த்துருக்கும். நவகிரகத்தில் ஆதி காலத்தில் உள்ள கோயில் மட்டும்தான் அதேமாதிரி சூரியன் இருக்கும். வருஷத்தில் 2 நாள், மாசத்துல 2 நாள் அந்த வாசல் சூரிய மண்டல் வாசல் சுவாமிக்கு நேர் வாசல். வருஷத்தில் 2 நாள், மாசத்துல 2 நாள் தான் திறப்பா. மற்ற எல்லா நாளும் அம்பாள் வழியாக தரிசனம் பண்ணி தான் சிவனை தரிசனம் பண்ணலாம். இந்த மாசத்துல 2 பிரதோஷம் சாயர்ச்ச, வருஷத்துல மாசி மகம் மகா சிவராத்திரி இந்த தினங்கள் அந்த வாசல் வழியாக உள்ள வரும்போது 21 தலைமையில் பித்திரு சாபங்கள் நிவர்த்தி 16 விதமான செல்வங்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறதா ஐதீகம். அந்த வாசலுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இந்த க்ஷேத்திரத்தில். இன்னொரு வரமாக கேட்கிறார் சுவாமிகிட்ட மகரந்த மகர்ஷி. என்ன வரமாக கேட்கிறாருன்னா, இந்த க்ஷேத்திரத்தை யார் தரிசனம் பண்ணாலும் இன்னல் தேடல் வியாதி நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். யார் ஒரு உன்னைய தரிசனம் பண்ணாலும் எல்லா விதமான நிவர்த்தியும் நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறார். இப்படி ஒரு வரத்தை கேட்டோன்னு பிரமிச்சு பெறார் சுவாமியை. ஏன்னா சாதாரண ஒரு மனித பிறவி வந்து தரிசனம் பண்ணிட்டு உன்னை தரிசனம் பண்ணோன்னே இன்னல் தேடல் வியாதி எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப விசேஷம், அற்புதமான ஒரு விசேஷம். ஒரு மனிதனாவது ஒரு சின்ன எறும்பு கூடிய துரோகம் பண்ணாமல் இந்த க்ஷேத்திரத்தை எனக்கு வியாதி கிடையாது, அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணோன்னே வியாதி கிடையாது, அடுத்த கொடுக்குறது எவ்வளோ சேர்ந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சி மற்றவர்களுக்கு தர்மம் பண்ணுறது அதிகமாக கம்மி. அதேமாரி பார்த்தீங்கன்னா வியாதி பிறந்ததுலேருந்து ஊசி போட்டவங்க யாருமே கிடையாது, மருந்து எடுத்தவங்க யாரும் கிடையாது, அப்படிங்கிற மனிதன் யாரும் கிடையாது, அப்படிங்கிற மாதிரி இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணால் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாரு. அதனால் இப்படி ஒரு வரத்தை கேட்டதுனால சுவாமி பிரமிச்சு போய் அந்த வரத்தை கொடுக்குறார். சுவாமி கொடுக்காதனால சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணுறார் மகரந்த மகர்ஷி. தபஸ் பண்ணும்போது சுவாமி அம்பாள் காட்சியாக தெரிஞ்சார். அதனால் யோசனை வருது. காட்சியாக கொடுத்ததுனால என்ன யோசனை வருதுன்னா, வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய பஞ்சாட்ச மந்திரத்தை சேர்த்துக்கிறார். நமசிவாய. சுவாமிக்கு ருத்ராட்சத்தனா பூஜை பண்ணா ருத்ராட்சேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமதயம் பாராயணமாக அவருக்கு வைக்கிறாச்சு சுவாமியோட நாமதயம். நான் அர்ச்சித்த ருத்ராட்சம் பிரதோஷம் மாசிமகம் மகாசிவராத்திரி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக வாங்கி யார் உன் நாமதயத்தை சொல்கிறாரோ அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால பிரதோஷம் மாசிமம் மகாசிவராத்திரி அன்னைக்கு இங்கே ருத்ராட்ச அர்ச்சனை பண்ணி எல்லாம் சரி பிரசாதமாக தருவா. தரக்கூடிய ருத்ராட்ச கழுத்து அணியக்கூடாது. சுவாமி அம்பாள் பேர் வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமசிவாய ருத்ராட்சேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமதயம் ஜபபாராயணமாக பண்ணணும் அந்த ருத்ராட்சத்தை வச்சு அப்படிங்கிறது ஐதீகம். அம்பாள் 360 நாள் இங்கே வேதங்கள் சொல்கிறா. வேதத்துக்கு நாயகி வேதாந்த நாயகின் பேர்.
இதழ்கள் மேலும் கீழுமா திறந்த மணிக்கு அம்பாள் இங்கே இருக்கிறதா ஐதீகம். கண்ணு வந்து ஜவநேத்திரன் பேர். பாதமானது முன்ன பின்ன அம்பாள் வச்சு பிரதோட தண்ணிக்கு யார் பக்தர் அன்னம் சாப்பிட கூப்பிட்றாளோ அம்பாள் வந்து பக்தருக்காக அன்னம் பாடித்ததா ஐதீகம். அன்னதானம் பண்ணி அம்பாளை யார் கூப்பிட்றாளோ வந்து அம்பாள் அன்னம் சாப்பிட்றதா ஐதீகம். ஒன்றும் தெரிஞ்சா அம்பாள் வேதங்கள் சொல்றேன்னா அன்னம் எடுக்கல பக்தர் யார் மனசார என்னை கூப்பிட்றாலும் அன்னைக்கு வந்து பிரதோட தண்ணி நான் சாப்பிட்றேன்னு அம்பாள் சொல்லியிருக்கேன். நான் இன்னுமானது அதே மாதிரி யார் கூப்பிட்டாலும் வந்து சாப்பிட்டுட்டு அம்பாள் கனவுல வந்து நான் சாப்பிட்டேங்கிற மாதிரி சொன்னதா ஐதீகம். க்ஷேத்திரத்தோட பைரவர் பார்த்தீங்கன்னா 2 பைரவர், ஒரு பைரவர் வாகன வடக்கு, இன்னொரு பைரவர் தெற்கு பக்கம். சனீஸ்வரனை இங்கே சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கூட சுவாமி 12 ஜோதிடமாக காசி விஸ்வநாத ஸ்வரூபத்தில் வந்து ஆயுள் கொடுத்ததா ஐதீகம். அந்த ஸ்வரூபத்தில் இங்கே இருக்கிறதா ஐதீகம். க்ஷேத்திரத்தோட நந்தியானது காது கொடுத்து கேட்பார் நந்தின் பேர். ஒரு காது இருக்கும், ஒரு காது பின்னமாக இருக்கும். 32 விதமான அபய லட்சணத்தோட உள்ள நந்தி. யார் ஒருவர் தன் வாய மொழி பிரதோட தண்ணிக்கு 5 அடி தூரத்திலிருந்து நந்தி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாலும் சுவாமிகிட்ட நேராக நந்தி பகவான் சொல்றதா ஐதீகம். க்ஷேத்திரத்தோட நவகிரகமானது சூரியனை மட்டுமே கிரகங்கள் பார்க்கும், வெளிப்பார்வை கிடையாது. ஆதி காலத்தை தோன்ற கோயில் மட்டும் தான் நவகிரகம் அப்படி இருக்கும். தட்சிணாமூர்த்தி நந்தி வாகனத்தில் அமர்ந்திருப்பார். அண்ணா தான தட்சிணாமூர்த்தி, அன்னமே தானம் பண்ணார். அண்ணா தான தட்சிணாமூர்த்தி. அவருக்கு சப்த நாகங்கள், மகாலட்சுமி, ராகு கேது இவாளெல்லாம் ஜீவராசிகள்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க தட்சிணாமூர்த்தி. அவருக்கு ரொம்ப பிரீத்தியமான நைவேத்தியம் இந்த க்ஷேத்திரத்தில் நீர் ஊற்றிய சாதம்னு சொல்லக்கூடிய பழைய இதுதான் ரொம்ப பிரீத்தியமான நைவேத்தியம் அந்த தட்சிணாமூர்த்தி. நைவேத்தியம் பண்ணால் சரீரத்தில் வியாதிகள் இருக்கிறவா அன்னம் தாத்தி இந்த நீரூட்டிய சாதத்தை நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணால் வியாதி குறையுங்கிறது ஐதீகம் க்ஷேத்திரத்தில். க்ஷேத்திரத்தோட புராணம் பிரம்மாவுக்கு விநாயகர் பெருமான் 3 அவதானம் எடுத்து சொன்னார். மனித சரீரம், மிருக சரீரம், மாய சரீரம் 3 ரூபமாக எடுத்து ஆலயத்தோட ஸ்தல புராணம் பிரம்மாவுக்கு சொல்கிறார். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தை வழிபட்டு போகிறவாளுக்கு 3 பிரதட்சணம் மட்டும் போகணும். தீர்த்தம், யம தீர்த்தம், ஞான தீர்த்தமாக அழகுது. ஸ்தல விருட்சம் வில்வமரம். அந்த வில்வமரத்துலேருந்து 2010 சூரிய கிரகணத்தனி பாம்பு வில்வம் வச்சு சுவாமி கொண்டாந்து சாத்தினது. இந்த க்ஷேத்திரத்தில் ருத்ராட்ச கவசம் இருக்குது. வேர்ல்டுலேயே எங்கேயும் கிடையாது. வெள்ளி கவசம், தங்க கவசம். சிவனுக்கு ருத்ராட்சத்தனா ஆன கவசம் இருக்குது. வருஷத்தில் ஒரே நாள் மாசி மகத்தண்ணி சுவாமிக்கு அணிவோம். அது அணியும் போது தரிசனம் பண்ணால் சிவயோஜ்ய ராஜபதவி கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அது சுவாமி சாத்தியிருக்கும் போது ஆனந்த கோலாகலமாகிறார் அப்படிங்கிற ஐதீகம். சுவாமிக்கு ஒரு ருத்ராட்சம் சாத்தும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆகிறார் இந்த க்ஷேத்திரத்தில். ஏன்னா வாடாத மலராக இருக்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்தில் அந்த வாடாத மலரை சாத்தும் போது ஆனந்த கோலாகலமாகிறார் சுவாமி அப்படிங்கிற ஐதீகம். அந்த ருத்ராட்ச கவசத்தில் 2017 பாம்பு சட்டையை உரிச்சு அது மேலே போட்டிருந்தது. இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். பிரதோஷம் மாசி மகம், மகா சிவராத்திரி, அண்ணாபிஷேகம், கார்த்திகை சோமவாரம். பிரதோஷனா நார்மலாக ஒரு 500 பேர் குறையாமல் இருப்பா. சனி பிரதோஷம்னா ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பா. அவ்வளோ பேருக்கு இந்த க்ஷேத்திரம் அன்னதானத்துக்கு பேர் போன க்ஷேத்திரம். அன்னதானத்தை பற்றி மகாபிரிவ கதையில இந்த க்ஷேத்திரத்தை பற்றி